ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. வணக்கங்க. நம்ம இந்த எபிசோடில் ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னும்பொழுது, அப்போ மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது எந்தெந்த நட்சத்திரத்தில் மாப்பிள்ளை பார்க்கணும், எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தி வருது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படும். அந்த தேவையை மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு தான் இந்த எபிசோடை நம்ம வெளியிடுறோம். இந்த எபிசோடில் மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதில் என்னென்ன நட்சத்திரம் பொருந்தும் இந்த பெண்ணுக்கு, மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை கேது திசையாக இருக்கும். இவை தனுசு ராசியில் அமைகின்றன. இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதமும் தனுசு ராசியில் தான் இருக்கின்றன. இதனுடைய கேரக்டர்ஸ், அதாவது மிருகம், பட்சி, மரம், ரஜ்ஜு, நாடி, கணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மூல நட்சத்திரம் பெண்ணாயினுடைய மிருகம், பெண்ணாய் தான் மிருகம். செம்போத்து பட்சி, மாமரம் இவங்களுடைய மரம் மாமரம், ரஜ்ஜு பாதரஜ்ஜு, பார்ஸ்வநாடி, ராட்சச கணம் பொருந்தியவர்கள் இவர்கள். இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு என்னென்ன ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது? பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், பூரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. மீண்டும் வாசிக்கிறோம். பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், பூரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. மொத்தம் 18 நட்சத்திரம் பொருந்துங்க. இதுவே இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் பெண்ணுடைய ஜாதகம் ப்ளஸ் வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம், அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல, அவர் கட்ட பொருத்தம், ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து சொல்லுவார். அதுவே இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இதை நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி இது பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.